Hello guys, welcome to Barbells and Dumbbells YouTube channel. So guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 6 types of fitness training பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவா இருக்க போகுது. So இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. So வாங்க guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். Number 1, functional training. Functional training நம்ம 4 types categorize பண்ணலாம். Pushing, pulling, squatting and rotating. So பேசிக்கா இந்த functional training னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிம் இல்லாம அவுட்சைட் த ஜிம், அதாவது நம்மளுடைய ரியல் லைஃப் மூமெண்ட்ஸை மிமிக் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ட்ரைனிங். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபிட்னஸில் பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரோவாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் பண்ணுறப்ப உங்களுடைய பாடியோட ஓவரால் ஸ்ட்ரென்த், பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்பர் 2, மொபிலிட்டி ட்ரைனிங். ஸோ இந்த மொபிலிட்டி ட்ரைனிங் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் அவர் பாடி, ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அண்ட் ஓவரால் மூவ்மெண்ட் குவாலிட்டி. ஸோ இந்த மொபிலிட்டி ட்ரைனிங்கில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஸ்பெசிஃபிக் ஏரியாஸை டார்கெட் பண்ணுற மாதிரியான எக்ஸசைசஸ் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மெயினாக இந்த மொபிலிட்டி ட்ரைனிங் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் அவங்களோட போஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணணும், ஆர் பாடி பெயின் ரெடியூஸ் பண்ணணும், ஆர் இன்ஜுரி ப்ரிவென்ஷன். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி ட்ரைனிங் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோம் ரோலர் ஆஃப்டர் ஒர்க்கிங் அவுட், ஆர் லைக் ஃபியூ லெக் ஸ்விங்ஸ் ஆஃப்டர் ஆர் பிஃபோர் ஏ கார்டியோ ஒர்க் அவுட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மொபிலிட்டி ட்ரைனிங். நம்பர் 3, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட மெயினான ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் த மசில்ஸ். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா மெனி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வெயிட்டட் ஒர்க் அவுட்ஸ், நான் வெயிட்டட் ஒர்க் அவுட்ஸ், காலிஸ்தெனிக்ஸ், வெயிட் லிஃப்டிங். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. மசிலை பில்ட் பண்ணுறதுக்கும், பில்ட் பண்ண மசிலை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நார்மலாக ஜிம்மில் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்குள்ளார தான் வரும். நம்பர் 4, பேலன்ஸ் ட்ரைனிங். பேலன்ஸ் ட்ரைனிங்கில் எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எபிலிட்டி டு கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலைஸ் அவர் பாடி. ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரைனிங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக், லஞ்சஸ் அண்ட் யோகா போசஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரைனிங். ஸோ இந்த பேலன்ஸ் ட்ரைனிங் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட்ஸ் அவங்களுடைய ஓவரால் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பேலன்ஸ் ட்ரைனிங் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓல்டர் அடல்ட்ஸ், அதாவது வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாடியில் அந்த கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலைஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ட்ரைனிங் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் எனி ஒன், ஸோ இப்போ அவங்க பாடியை கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேலன்ஸ் ட்ரைனிங் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்பர் 5, ஸ்ட்ரெச்சிங். ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது நம்மளோட ஃபிட்னஸ் ரொட்டீனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ரெச்சிங் நம்மளோட ஓவரால் ஃப்ளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மொபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரெச்சிங் நம்மளோட மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி அதை மோர் க்ரோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங், டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங், PNF ஸ்ட்ரெச்சிங். ஸோ ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட்ஸ். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மார்னிங் ஆர் ஈவினிங் ஸ்ட்ரெச்சிங் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 6, எஜிலிட்டி ட்ரைனிங். எஜிலிட்டி ட்ரைனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஃபிட்னஸ் ட்ரைனிங். ஸோ இது மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் ஸ்பீட், பேலன்ஸ், கோஆர்டினேஷன் அண்ட் ரியாக்ஷன் டைம் ஆஃப் அவர் பாடி. ஸோ நம்ம பாடியோட ஸ்பீட், பேலன்ஸ், கோஆர்டினேஷன் அண்ட் ரியாக்ஷன் டைமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த எஜிலிட்டி ட்ரைனிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஜிலிட்டி ட்ரைனிங்கில் என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லேடர் ட்ரில்ஸ், கான் ட்ரில்ஸ், பாலிமெட்ரிக் எக்ஸசைஸ். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பாடியோட குவிக்னஸ் அண்ட் எஃபிஷியன்சியை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜிலிட்டி ட்ரைனிங் கீழே வரும். இந்த எஜிலிட்டி ட்ரைனிங் அத்லெட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன 6 டைப்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் ட்ரைனிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் பாடியில் பெரிய சேஞ்சஸ் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.